ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றியும் பார்க்க போகிறோம். அதில் சில மிஸ்ட்ரியான சில விஷயங்களை பற்றியுமே தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அந்த ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்றது பார்க்கும்போது ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹவுரா பிரிட்ஜ் கல்கட்டாவில் இருக்குது. ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம் அந்த பிரிட்ஜை பற்றி. நான் சிம்பிளாக இன்னும் சொல்கிறோன்னா, ஆதவன் படத்தில் வந்துட்டு சூரிய அண்ணனும் வடிவேல் அண்ணனும் வந்துட்டு ஒரு காமெடி பண்ணுவாங்களே ஒரு பிரிட்ஜில் நின்று. ஸோ அந்த பிரிட்ஜை பற்றி தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த ஒரு ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி ஒன்றுன்றது இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல. பட் இன்ன வரைக்கும் அந்த ஒரு பிரிட்ஜ் கட்டப்பட்ட காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 80 வருஷமான ஒரு லெகசியான அந்த ஒரு பிரிட்ஜுக்கு இன்னும் வரைக்கும் ஒரு இனாக்ரேஷன் செரிமனியே நடக்கலைங்க. அதாவது திறப்பு விழா அப்படின்ற ஒரு விஷயமே அந்த ஒரு பிரிட்ஜுக்கு நடக்கவே இல்லைங்க. எதுக்காக அப்படின்றது பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் ஒன்று சொல்கிறாங்க. அந்த ரீசன் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இன்னும் வரைக்கும் அது வந்துட்டு பேசப்பட்டு இருக்கிற ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமும் கூட. அதுக்கப்புறமா இந்த பிரிட்ஜு கிட்டத்தட்ட 1942 ஃப்ரீடமுக்கும் முன்னாடி முடித்த இந்த ஒரு கம்ப்ளீட்டான இந்த பிரிட்ஜுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியுமே இருக்குது. 1950s 1960s எல்லாத்துக்குமே இந்த ஹவுரா பிரிட்ஜு நைட்டு 12 மணிக்கும் மதியானம் 12 மணிக்குமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம். யாருமே போக விட மாட்டாங்களா, வண்டி கிண்டி எதுவுமே உள்ளே போகாதான். எதுக்கு அப்படின்னாக்கா, 12 மணிக்கு அந்த பிரிட்ஜுக்குள்ளே பல விஷயங்கள் வந்துட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்ட்ரியுமே அதுக்குள்ளே புதைஞ்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பிரிட்டிஷ் அந்த காலகட்டத்தில் இந்த ஹவுரா பிரிட்ஜை கட்டினாங்க இல்லையா, அந்த ஹவுரா பிரிட்ஜை கட்டினதுக்கு அப்புறமா அது கூடவே ஒரு சீக்ரெட் ரூமையே கட்டி வச்சுருக்காங்க. அந்த சீக்ரெட் ரூமில் இருக்கிற சாவியை பிரிட்டிஷ் கடைசி வரைக்கும் இந்தியா கிட்ட கொடுக்கவே இல்லை அப்படின்றதுமே சொல்கிறாங்க. அப்படி என்ன அந்த பிரிட்டிஷ் வந்துட்டு அந்த ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க அப்படின்னாக்கா, இந்த பிரிட்ஜுக்கு ஏன் செரிமோனி அப்படின்ற ஒரு இனாக்ரேஷன் செரிமோனின்றது பண்ணலை அப்படின்றதுக்கான காரணமும் அதில் இருக்குது. அது கூடவே இதில் 12 மணிக்கு ஏன் வந்துட்டு பிரிட்ஜு க்ளோஸ் செய்யப்படணும் அப்படின்ற ஒரு ரீசனுமே அதில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு மிஸ்ட்ரிஸுமே இந்த ஹவுரா பிரிட்ஜுக்குள்ளே இருக்குது. இதோட வரலாறையுமே சேர்த்தே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற பல விஷயங்கள் என்ன அப்படின்றது ஸோ நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் தெரியாத பல வரலாறு விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த ஒரு சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்த்தோன்னா, முதல்ல இந்த ஹவுரா பிரிட்ஜோட லெகசி என்ன அப்படின்றது பார்க்கணும். கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கும் மேலே இந்த பிரிட்ஜ் வந்துட்டு இன்னும் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம், ஒரு லெகசியான ஒரு விஷயம் தான் கல்கட்டாவில் இருக்கிற இந்த ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்றது சொல்கிறாங்க. பட் இந்த ஹவுரா பிரிட்ஜ் கட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, இந்த ஹவுரா பிரிட்ஜோட கதை கிட்டத்தட்ட 18th century 18ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு ஆரம்பிக்கப்படுதுங்க. என்ன அப்படின்றது பார்க்கும்போது, இந்த 18th centuryயில் வந்துட்டு ஹூக்லி அப்படின்ற ஒரு நதி, மிகப்பெரிய ஒரு நதி வந்துட்டு இந்த கொல்கட்டாவுக்கு சென்டர் ஆஃப் த சிட்டியில் போய்கிட்டே இருந்திருக்கு. அப்போதைக்கு அங்கே இருந்த மக்கள் வந்துட்டு ஒரு கரையிலேருந்து இன்னொன்று ஒரு கரைக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னாக்கா, இந்த ஹூக்லி அப்படின்னு சொல்ல போகிற மிகப்பெரிய ஒரு நதியை சின்ன படகு மூலியமாக வந்துட்டு கடந்துக்கிட்டு வந்துட்டு போய்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரெகுலராக 18th centuryயில் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்தியா பிரிட்டிஷ் கைக்கு போனதுக்கப்புறமா, பிரிட்டிஷ் ஃபுல்லாக இந்தியாவை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹூக்லி நதியை வந்து பார்க்குறாங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய நதியை இவ்வளோ சின்ன ஒரு படகுல வச்சு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, இது சேஃப்டியுமே இல்லை, இதுக்கு வந்து அடுத்த ஒரு சேஃப்டியான ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு ஹூக்லி நதியை வந்துட்டு நம்ம கடந்து போகணுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜு ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி 1871 ஓகேங்களா, 18th centuryயில் நடக்கிற விஷயம் இது. 1871 ஒரு பிளான் ஒன்று பேச்சுவார்த்தைன்றது நடக்குது. இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா அடுத்து 11 வருஷம் கழிச்சு தான் 1882 இந்த ஒரு இடத்துல வந்துட்டு பிரிட்ஜு கட்டலாம் அப்படின்ற ஒரு அப்ரூவல் வந்து இங்கிலாந்துக்கு கிடைக்குது, பிரிட்டிஷில் இருக்கிற சோல்ஜர்ஸ் ஜெனரல்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 1882 இந்த வேலைகளை ஆரம்பித்து 1887 கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் ஒரு சின்னதாக ஒரு பிரிட்ஜை வந்துட்டு கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த பிரிட்ஜுக்கு
ஜூப்ளே பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் 1887 வந்துட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஒரு பிரிட்ஜு பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ரொம்ப சின்னதாக ஒரு 2 வண்டி ஒரே நேரத்தில் போகிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி வந்துட்டு இதை வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன நினச்சாங்கன்னா, இந்த ஒரு நதியில் வந்துட்டு நம்ம அடிக்கடி போகிறதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லி 1905 வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஹவுரா அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஸ்டேஷன் ஒன்று இருந்தது. அந்த ஸ்டேஷனில் வர பொருட்களை வந்துட்டு இன்னும் அதிக அளவில் வந்துட்டு சிட்டிக்கு கொண்டு வரணும்னா இந்த பிரிட்ஜ் மூலியமாக தான் கொண்டு வரணும். ஸோ அதனால் இந்த சின்ன பிரிட்ஜுன்றது வேலைக்காவது, இதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா 1912 வந்துட்டு இந்த ஒரு பிரிட்ஜை நம்ம கட்ட ஆரம்பிக்கலாம், இதை இடிச்சிட்டு இன்னும் பெருசாக நம்ம கட்டலாம் அப்படின்றது நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வேர்ல்டு வார் 1 அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ இந்த வேர்ல்டு வார் 1 சண்டைலாம் முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 1922 வந்துட்டு இந்த ஹவுரா பிரிட்ஜ் கட்டுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முதல்ல அவங்க பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஹவுரா கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை உருவாக்குறாங்க. அந்த கமிட்டியில் இந்த ஹவுரா பிரிட்ஜ் பண்ணுற எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு ஒரு கம்பெனி கையில் கொடுக்கலான்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் BJJ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பிரிட்டிஷ் அண்டு ஒரு இந்தியன் கம்பெனி கொலாப் பண்ணி தான் இந்த ஒரு கம்பெனி நடந்துட்டு இருந்தது. அந்த கம்பெனி ஒரு கொட்டேஷன் கொடுத்தாங்க. அந்த கொட்டேஷனில் என்னன்னா, பிரிட்டிஷ் கொடுத்த ஒரு டிசைன் வந்துட்டு கட்டணும்னா இதுக்கு எக்கச்சக்கமான இரும்புகள் தேவைப்படுது அப்படின்றது சொன்னாங்க. எவ்வளோ அப்படின்றது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 26,500 டன் இரும்புகள் மட்டுமே தேவை. அப்போ தான் பிரிட்டிஷ் கொடுத்த அந்த டிசைன் படி நம்மளால் கட்ட முடியும் அப்படின்றது சொன்னாங்க. ஸோ 26,500 டன்னா கிட்டத்தட்ட எங்கடா போகிறது, இவ்வளோ பெரிய ஒரு டன் இரும்பு யாரா வச்சுக்கிட்டு இருப்பா இந்தியாவில், நம்ம எப்படி இதை வந்துட்டு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா பிரிட்டிஷுமே தலையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒருத்தன் KGFல வர மாதிரி கை தூக்குனாங்க. யார் அப்படின்றத பார்க்கும்போது நம்மளோட டாடா குரூப். எஸ், டாடா ஸ்டீல் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த ஹவுரா பிரிட்ஜ் கட்டுறதுக்கான ஸ்டீலை வந்துட்டு உற்பத்தி பண்ணி தரோம். பட் அதுவுமே எங்களால் 23,500 டன் எங்களால் பண்ணி தர முடியும். ஒரு 3,000 டன் மட்டும் நீங்கள் வெளியில் வாங்கிக்கிங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போடா இது போதுமே அப்படின்னு சொல்லி அந்த 3,000 டன்னை வந்துட்டு அங்கங்கே சின்ன சின்ன இருக்கிற வியாபாரிகள் கிட்ட வந்துட்டு இரும்பை 3,000 டன்னை வெளியில் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 23,500 டன் முழுக்க டாட்டாவோட ஸ்டீலாக இருந்திருக்கு. இன்றைக்குமே அந்த ஹவுரா பிரிட்ஜ் கட்டப்பட்டதுன்னா ஒரு 70-75% டாட்டா ஸ்டீல்னால் கட்டப்பட்ட ஒரு ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பிரிட்டிஷுக்கு ஒரு வெல் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இரும்பு எல்லாமே கிடச்சாச்சு, இதுக்கப்புறமா நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த பிரிட்ஜ் அதுக்கப்புறமா 1936 வந்துட்டு திரும்பியும் இதோட வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1942 கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் வந்துட்டு இந்த ஒரு ஹவுரா பிரிட்ஜ் வந்துட்டு கட்டி முடிச்சிட்டாங்க. அதாவது ஃப்ரீடம்க்கு முன்னாடியே கட்டி முடிச்சிட்டாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ 1942 இது கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஒரு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டருமே சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த ஹூக்ளி நதிக்கு நடுவில் எந்த ஒரு தூணுமே இருக்கக்கூடாது. இந்த பிரிட்ஜில் ஒரு 2 தூண் இருக்கணும். ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கணும், இன்னொன்று ஒரு தூண் எண்டிங் பாயிண்டில் இருக்கணும். நடுவில் இந்த நதிக்கு நடுவில் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா இது வந்துட்டு கப்பலுக்கு வந்துட்டு இடையூறாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்லிட்டாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த ஹவுரா பிரிட்ஜ் 2 தூண்னால தான் நிற்கப்பட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த 2 தூணுமே வந்துட்டு அந்த முழு பிரிட்ஜுமே தாங்கிக்கிட்டு இருக்கு. அந்த முழு பிரிட்ஜோட ஸ்டீலுமே டாடா ஸ்டீலோட தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயப்படி தான் அதுவுமே நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா 1942 இந்த ஒரு பிரிட்ஜ் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கிறாங்க. இந்த பேர் தான் வந்துட்டு ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்றது முதல்ல பிரிட்டிஷ்னால கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த ஒரு ஹவுரா பிரிட்ஜ் பேரை கொடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஏன் இனாக்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்றப்போ இந்த 1942 அப்படின்ற ஒரு விஷயம், 1936 அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வேர்ல்டு வார் 2 அப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு விஷயம். ஸோ அந்த வேர்ல்டு வார் 2 வந்துட்டு எதிரி நாடுகள் வந்துட்டு இந்த மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த ஹவுரா பிரிட்ஜை அழிக்கிறதுக்காக பல நாடுகள் முயற்சி பண்ணாங்களாம். அதுக்கப்புறமா இது வரைக்கும் அந்த ஒரு வேர்ல்டு வார் 2 இதை காப்பாற்றுறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக பிரிட்டிஷுக்கு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு வேர்ல்டு வார் 2க்கு வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறமாவது இனாக்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றது பிளான் பண்ணும்போது வேர்ல்டு வார் 2 நிறைய மக்கள் இறந்து இந்த நாடு இந்த உலகமே சோகத்தில் இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரிட்ஜுக்கு இன்றைக்கி வரைக்கும் கூட இனாக்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே ஹவுரா பிரிட்ஜுக்கு நடக்கலை. அவங்க 1942 அதை முடிச்சுட்டு ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு பேரை முடிச்சுட்டு
கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம நாட்டை விட்டு. அதுக்கப்புறமா கூட நம்ம ஹவுரா பிரிட்ஜ் தான் கூப்பிட்றோம். நடுவில் 1965 வந்துட்டு இந்த ஹவுரா பிரிட்ஜை பேர் மாற்றணும், பிரிட்டிஷோட பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரவீந்திரநாத் சேது பிரிட்ஜ் அப்படின்ற மாதிரி இருந்தேன். இந்த ரவீந்திரநாத் சேது யாருன்னா நம்மளோட ரவீந்திரநாத் தாகூரோட பேரை தான் அந்த ஒரு பிரிட்ஜுக்கு வச்சாங்க. பட் அவங்க என்ன தான் பிரிட்ஜோட பேர் மாற்றினாலும் பிரிட்டிஷ் வச்சா அந்த ஹவுரா பிரிட்ஜ் தான் ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கனால இன்ன வரைக்கும் நம்ம ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, இது எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். இனாக்ரேஷன் ஏன் நடக்கலைன்ற ஒரு காரணமும் தெரிஞ்சிச்சு. பட் ஏன் இது 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றது பார்க்கும்போது இந்த ஒரு பிரிட்ஜு கட்டின இன்ஜினியர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த இன்ஜினியர்ஸ் இந்த பிரிட்ஜை முடித்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த பிரிட்ஜ் என்றைக்கு இருந்தாலும் கொலாப்ஸ் ஆகலாம், அந்த கொலாப்ஸ் ஆகிற டைம் அப்படின்றது 12 மணி அப்படின்றது சொல்லிட்டாங்க. பட் அந்த 12 மணி காலையிலையா மதியானமா அப்படின்றது தெரியல. ஸோ விடிய காலையில் 12 மணிக்கு இடிஞ்சால் என்ன பண்ணுறது, மதியானம் 12 மணிக்கு இடிஞ்சால் என்ன பண்ணுறது, மக்கள் யாராவது வந்துட்டு இறந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமேன்னு சொல்லி அதுக்காகவே இந்த 1950s 1960s 1970s வரைக்கும் கூட இந்த ஹவுரா பிரிட்ஜை வந்துட்டு மிட் நைட் 12 மணிக்கும் ஆஃப்டர்நூன் 12 மணிக்குமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அங்கே எந்த ஒரு ஆட்களுமே நடந்து போகக்கூடாது, எந்த ஒரு வண்டியுமே போகக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் அந்த டைமில் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கம்ப்ளீட்டடாக 12 மணி மிட் நைட்லேயுமே மதியானம் 12 மணிக்குமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி அதை பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. 24 hours அங்கே ஆட்களோட நடமாட்டம் அப்படின்றது நடந்துகிட்டு தான் இருக்குது, வண்டிகளும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. பட் அந்த ஒரு 81 வருஷமான இந்த லெகசி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற வடக்கன்ஸ் வந்துட்டு அங்கே போட்டுக்கிட்டு இருக்க பான் பராகை வச்சு அடிக்கடி துப்புறதுனால அதில் வந்துட்டு பல ஆசிட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகி அங்கே இருக்கிற இரும்புகளை வந்துட்டு வீக் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற பறவைகள் வந்துட்டு அவங்க அந்த பறவைகளோட கழிவுகள் வந்துட்டு அந்த இரும்புகளில் பட்டு அது இன்னும் வந்து வீக் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு வருஷம் அதுக்கு பெயிண்ட் அடிக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் செலவாகுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு ஹவுரா பிரிட்ஜுக்கு வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் கட்டும்போது ஒரு சீக்ரெட் ரூம் அப்படின்றது ஒன்று வச்சாங்க. பட் இந்த சீக்ரெட் ரூம்குள்ளே வந்துட்டு இதோட சாவி இந்தியா கிட்ட கொடுக்காமலே போயிட்டாங்க. பட் அந்த சாவி இருந்திருந்ததுன்னா இந்த பிரிட்ஜ் எப்படி உருவாக்கியிருந்தாங்க, என்ன மாதிரி மெட்டல்ஸை வச்சு உருவாக்கியிருந்தாங்க, இது எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குது, இதோட அழிவுன்றது எப்போ இருக்கும், இதோட பீரியடுன்றது எப்போ முடியும், எப்போ நம்ம ரெனோவேட் பண்ணணும் அப்படின்றது ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ரூமில் வந்துட்டு இருக்குது. பட் இருந்தாலும் பிரிட்டிஷர்ஸ் அந்த சாவியை கொடுக்காமலே போயிட்டாங்க இந்தியா விட்டுட்டு அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது இருக்குது. பட் அந்த ரூம் இப்போ கூட அந்த ஹவுரா பிரிட்ஜுக்கு கீழே எங்கேயோ ஒரு இடத்துல புதைஞ்சிருக்கு அப்படின்றது தான் சொல்லப்படுது. பட் ஸ்டில் இன்னும் வரைக்கும் அது ஒரு உண்மையான ஒரு விஷயமா எங்கேயுமே குறிப்பிடப்படல. பட் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது நிறைய பேரெல்லாம் நம்பப்பட்டு இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹவுரா பிரிட்ஜோட ஹிஸ்ட்ரியுமே அட் த சேம் டைம் மிஸ்ட்ரியுமே. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்களோட தாட்டை கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டை நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களோட தாட்டை கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் தெரியாத பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனல் மூலிமா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களோட உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அண்டில் தென் பை பை ஏபி.